சுவாசம் உள்ளே போகிறத கவனிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். அது எப்படி உருவாக்கப்படும்னா, எங்களை மாதிரி ஒரு ஆளையோ இல்லை அவரை மாதிரி ஒரு ஆளால் உங்களுக்கு மௌனம் ஏற்பட்டு அந்த சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு மௌனம் ஏற்படும். ஆனால் நீங்கள் மௌனத்துக்குள்ளே ஆழ்ந்து போயிடாமல் உங்களுக்கு ஒரு மௌனத்துக்குள்ளே ஒரு விழிப்பு கிடைக்கும். அந்த மௌனத்துக்குள்ளே ஒரு விழிப்பில் அந்த விழிப்பில் உன் சுவாசத்தை பாரு, உள்ளே ஓடுறத பாரு, கவனி அப்படின்னா அந்த கவனிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த கவனிக்கிறதுல ஒரு அனுபவம் ஏற்படும். அப்போ தினந்தோறும் உன் சுவாசத்தை கவனிச்சு வா அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். சுவாசத்தை கவனிச்சு வாங்கன்னா புருவ மத்தியை கூட நான் இந்த மூக்கு துவாரத்தை கூட சொல்லலை. உடல் முழுக்க சுவாசம் ஓடுறத மௌனமாக உடலை வச்சு ரொம்ப கடினம். ஆனால் ஒரு எப்போ சக்ஸஸ் ஆவ அப்படின்னா ஒரு குருவால் இல்லைன்னா இந்த மாதிரி உயர்ந்த ஞானி உயர்ந்தவங்க இருக்கிறாங்கள இவங்க உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதை காட்டி கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் கிடைக்கும்போது அப்போ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன அனுபவம் கிடச்சி அடுத்தது இந்த தியானத்துலேருந்து நீங்கள் எப்படி வளரலாங்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்கும்.